ஹாய்ங்க, ஒரு வீட்டு குறிப்பு தான் இது. நான் வீட்டில் காய்கறியெல்லாம் வாங்கி வைக்கிறப்ப இல்லை வெளியில் போகிறப்ப அந்த நமக்கு கிடைக்கிற மாங்காய், மாவடு இது மாதிரிலாம் நான் வீட்டில் வாங்கிட்டு வந்து அதெல்லாம் சமைச்சது போக மீதம் உள்ளதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் அதை நல்லா கட் பண்ணி உப்பில் ஊற வச்சு இந்த மாவடுவெல்லாம் காய வச்சுருவேன். சில பேர் மாவடுவில் வத்தல் போட முடியாதுன்னு சொல்லுவாங்க. நான் மாவடுலேயும் வத்தல் போட்டிருக்கேன். மாங்காயெல்லாம் கட் பண்ணி அதே மாதிரி உப்பு போட்டு அது காய வச்சு வெயிலில் வச்சுருக்கேன். கொத்தரங்காய், கத்திரிக்காய், பாகக்காய், பனங்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு, சுண்டைக்காய், இந்த மாதிரி எல்லா காயும் எனக்கு கிடைக்கிற காய்கறியெல்லாம் நம்ம அன்னன்னைக்கு சமைச்சது போக மீதமுள்ள காய்கறியெல்லாம் அது ஒரு வாரத்துக்குள்ளே எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிடணுன்ட்டு காய வச்சுருவேங்க. காய வச்சு அதை எடுத்து வச்சுட்டோன்னா அந்த வெயில் டைமில் தான் அதெல்லாம் செய்ய முடியும். சம்மரில் அதை காய வச்சு இன்றைக்கெல்லாம் ஒரே டப்பாவில் இருக்கேன்ட்டு பிரித்து அதெல்லாம் எடுத்து தனித்தனியாக அதை டப்பாக்களில் போட்டு டைட்டாக காற்று போகாமல் மூடி வச்சுட்டேன். இது மழைக்காலங்களில் நம்ம காய்கறியெல்லாம் வாங்க முடியலனாலும் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு குட்டி குட்டி வீடியோலாம் போடுறேன், பாருங்கள்.